டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் ஒரு எளிய மருந்து தான் சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த மூன்றும் சேர்ந்த மருந்து எல்லார் வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். திரிகடுகு என்று சொல்வார்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூணையும் நீங்களே வாங்கலாம். மளிகை கடையில் வாங்கி சுத்தப்படுத்துங்க. சுக்கை மேல் தோல் சீவிட்டு சுத்தப்படுத்தி அரைச்சி சலித்து வச்சுக்கோங்க. மிளகு அதே போல் தரமான மிளகு வாங்குங்க. நல்ல காரமான, ரொம்ப நாள்பட்ட மிளகு வாங்கக்கூடாது. புது மிளகாக இருக்கணும். அந்த புது மிளகை வாங்கி அதை சுத்தப்படுத்தி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே போல் திப்பிலியை சுத்தமானதாக வாங்கி அதை சுத்தப்படுத்தி அரைச்சி வச்சுக்கோங்க. மூணும் ஒரே அளவாக இருக்க வேண்டும். திரி கடுகு என்று சொல்வார்கள். சுக்கு, மிளகு, திப்பிலி இதை எதற்கு பயன்படுத்தலாம்? யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எதற்கு? அதாவது இரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருந்தால் அதை குறைக்கும். அதே போல் எனக்கு மாரடைப்பு வந்துடுமோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க, 40 வயதை கடந்தவர்கள், குடிப்பழக்கம் இருக்கிறவங்க, அதாவது புகைப்பழக்கம் இருக்கிறவங்க அவங்க பயன்படுத்தலாம். அதே போல் உடல் பருமன் இருக்கிறவங்க, அதே போல் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, அதே போல் இடுப்பில் பார்த்திங்கன்னா அதிகமான சதை இருக்கும். அதே போல் தொப்பை பார்த்திங்கன்னா வயிறு தொப்பை, பெல்லின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அளவுக்கு அதிகமாக பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தைன்னு சொல்லக்கூடிய தொடைப்பகுதி மட்டும் ரொம்ப பெருத்து இருக்கும். அதே போல் கால் பகுதி, அதை முழங்காலுக்கு கீழே அந்த கெண்டைக்கால்னு சொல்லக்கூடிய பகுதியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கி பெருத்து இருக்கும். இந்த நிலைகளில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த திரிகடுகு என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றையும் ஒரே அளவு நீங்களே தயாரித்து தனித்தனியாக அரைச்சி அதற்கு பிறகு சலித்து ஒன்றா வச்சுக்கிட்டு தினசரி இதை நீங்கள் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? இப்போ குழந்தைங்க, அதாவது அதாவது 12 வயசுக்கு மேலே மருத்துவர் ஆலோசனையோடு நான் சொன்ன பாதிப்பு இருக்கிறவங்க, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, எனக்கு மாரடைப்பே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, இதய பாதிப்பு இருக்கிறவங்க நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆங்கில மருந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்ருப்பாங்க. அவர்களும் இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்த திரிகடுகை நம்ம சாப்பிட்றதுனால நிச்சயமாக அந்த நோய் முழுமையாக தீர்மே ஒழிய வேறு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உணவில் இப்போ நம்ம காரம் சேர்க்குறோம்னா எதுக்காக சேர்க்குறோம்? இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்கக்கூடிய, இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய தன்மை அந்த காரச்சுவைக்கு இருக்கிறது. அதனால தான் 6 சுவையில் ஒரு சுவையை அந்த காரத்தை நம்ம சேர்க்கறதுக்கு காரணம். அந்த காரச்சுவை உள்ளது தான் இந்த திரிகடுகு. அந்த திரிகடுகை சூரணத்தை தினசரி இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, இதய பாதிப்பு இருக்கிறவங்க, இரத்த கொழுப்பு இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, அதே போல் காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க, நரம்பு சுருண்டு இருக்கும், அவர்கள் எல்லாருமே, ஆண்கள், பெண்கள், ஆங்கில மருந்து எடுத்துகிட்ருக்கிறவங்க எல்லாருமே இந்த சூரணத்தை தினசரி 2 கிராம் காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிடலாம். இல்லை சார், எனக்கு தேனில் சாப்பிட பயமாக இருக்குன்னா திரிகடுகு சூரணம் மாத்திரை அப்படின்னே இருக்குது. திரிகடுகு சூரணம் மாத்திரை. இந்த மாத்திரையை வாங்கி காலையில் 2 மாத்திரை, இரவு 2 மாத்திரை, ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் வாயில் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே விழுங்கிடலாம். இதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால ஏதாவது பாதிப்பு வருமா? நான் சாப்பிட்லாமா? எனக்கு ஹார்ட்டுக்கு நான் மருந்து சாப்பிட்டுட்ருக்கேன், எனக்கு வேறு பிரச்சனைகளுக்காக நான் மருந்து சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றதுனால ஏதாவது எனக்கு பிரச்சனை வருமானு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த சுக்கை சாப்பிட்றதுனால, மிளகை சாப்பிட்றதுனால, திப்பிலியை சாப்பிட்றதுனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இருக்கின்ற நோய்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சுக்கு, மிளகு, திப்பிலிக்கு இருக்கிறது. அதனால் இந்த திரிகடுகு சூரணம் மாத்திரையை வாங்குங்க. இந்த பாதிப்பு இருக்கிறவர்கள் காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு, மாத்திரையாக இருந்தால் 2, சூரணமாக இருந்தால் 2 கிராம் தேனில் கலந்து தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் சொன்ன அத்தனை பிரச்சனைகளும் எங்கே போச்சுன்னே தெரியாது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.